சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 10வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வசனம். தாவீது ஜெபம் பண்றார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய 143 சங்கீதம் 140. நான் என்ன சொன்னேன்? சங்கீதம் 143 இல்லை சங்கீதம் 143 10. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. இந்த 143வது சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்தை பாருங்கள். இது தாவீதின் சங்கீதம் என்று இருக்கிறது. முதல் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளை செய்யும் என்று தாவீது ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 143வது சங்கீதம் எதை தாவீது என்ன செய்தார் என்பதை முதல் வசனத்திலே நம்ம காண்பிக்கிறது. ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் இல்லை? அப்போ இது ஒரு ஜெப சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நிறைய விஷயங்களை தாவீது சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்ல தேவனிடத்தில் கேட்பதற்கு அவர் தயங்கவில்லை. என்ன அப்படின்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அருமையான ஒரு ப்ரேயர் பண்ணுறார். ஆண்டவரே, உமக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்வதற்கு எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். இல்லை, தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் ஜெபிக்கலை. தன் மனம் போல் அவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலை. அதாவது தன்னுடைய மனம் போல ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்ன செய்யலை. இல்லை, சுயநலமான ஒரு ஜெபம் அல்ல. ஆனால் ஆண்டவரே, உமக்கு பிரியமானது எது? உம்முடைய சித்தம் எது? உமக்கு பிரியமானபடி செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு போதித்தருளும். அதனால தான் தாவீது ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும்போது பைபிள் இருக்குது, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவர் பெயர் பெற்றார். இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன? தேவனுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் தாவீது இந்த பூமியில் செய்தார். ஆண்டவர் என்னென்னமெல்லாம் நினைக்கிறாரோ அதை தன்னுடைய ஆண்டவருடைய உணர்வை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொண்டு இந்த பூமியில் தாவீது செய்தார். அதனால தான் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவரை குறித்து கர்த்தர் அவனை புகழ்ந்தார். அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணவன கர்த்தர் ஏன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி செய்ய எனக்கு நீங்கள் போதித்தரலுங்க, கற்றுக் கொடுங்க சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு ப்ரேயர். இந்த ப்ரேயர் நம்முடைய லைஃப்லேயும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவரே, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது, என்னுடைய விருப்பத்தின்படி போகக்கூடாது, என்னுடைய நடக்கையின்படி நான் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்ன பிரியப்படுகிறீர்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஆண்டவர், உமக்கு சித்தமான காரியம் என்ன? நீ விரும்புகிறது போல என்னுடைய வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க என்று கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கற்றுத்தருவார். ஆண்டவருக்கு பிரியமானபடி நடப்பதற்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். இந்த வேதாகமமே நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 119வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டாம். வேதத்தை படித்தாவே போதும். நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நல்ல ஆவி
என்னை செம்மையான பாதையிலே நடத்துவார். ஆவியானவரும் என்ன செய்வார்? செம்மையான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு செல்வதற்கு ஆவியானவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னும் சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து எது கர்த்தருக்கு பிரியமானது அப்படிங்கிறத வேதத்திலேருந்து சில ஒரு 5 பாயிண்ட்டை நான் சொல்லி இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாமா? தாவீது மாத்திரம் எழுதலை பாருங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, கொலோசியர் 1:10. சகலவிதமான நற்கிரிகளுமாகிய 275வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், சகலவிதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்க என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு அதே முன்னாடி பாருங்க. எபேசியர், கொலோசியருக்கு முன்னாடி எபேசியர், பிலிப்பியர், அப்புறம் எபேசியர். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சோதிச்சு பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதிச்சு பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. எது கர்த்தருக்கு பிரியம், நான் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் தேவன் என் மேலே பிரியமாக இருப்பார். உங்களை நீங்களே உயித்து ஆராய்ந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் உமக்கு பிரியமாக இருக்குதா, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு எடுத்து போட்டு உமக்கு பிரியமானபடி நடப்பதற்கு எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. இல்லை, அந்த வசனம் அடுத்தது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இன்னொரு இடத்துல ரோமர் எழுதின நிருபத்துக்கு வாங்க, 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய, பாருங்க அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியம், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம்னா என்ன? உலகம். இந்த உலகத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. உலகம் வேற, நம்ம வேற. நம்மெல்லாம் யாருங்க? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எக்லீசியான என்னது? வேறு பிரிக்கப்பட்டு உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டவர்கள் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே நம்ம எப்படி வாழணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும், பாருங்க, பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் பகுத்தறியணும். எது தேவனுடைய பிரியம், எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்காய் நன்மை செய்வது என்பதை பகுத்து அறிகிறதுனாலே நீங்கள் எப்படியா மறுரூபமாக பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது என்ன செய்யணும்? புதிதாக்குறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நாம் மறுரூபமாக்கப்படணும், ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள்
மறுரூபங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நீங்க நடந்து கொள்ளுங்க. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 5:10, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க சோதித்து பாருங்க என்று நான் இன்னைக்கு பைபிளில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பிரியப்படுகிற காரியங்கள் உண்டு. அதில் என்னென்ன கர்த்தர் பிரியப்படுறாரு அப்படிங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட்டு நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். 5 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்கள். முதலாவது விஷயம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6 எல்லாரும் படிங்க. எபிரேயர் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் 308 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல் காரியம் என்ன? எது தேவனுக்கு பிரியமா இருக்காதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இல்லை, நம்ம விசுவாசிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதில் ஏற்கனவே உலகம் விசுவாசத்தினால் உண்டானது என்று இந்த வேதம் நமக்கு ஆரம்பிக்கிறது, அப்படிதானே? அடுத்தது ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், அவன் காணப்படாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா தேவனை விசுவாசித்தான் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அடுத்தது இந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று நமக்கு சொல்லுது. அப்போ எது தேவனுக்கு பிரியமா? நீங்க விசுவாசிப்பது தேவனுக்கு பிரியம். எதை விசுவாசிக்கணும்னு பைபிள் சொல்லுது? ஒன்று, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு விசுவாசி. ரெண்டாவது, அவரை தேடும் போது உனக்கு பலன் தருவார் என்று நீ விசுவாசி. 2 காரியத்தை விசுவாசிக்க சொல்றாரு. ஒன்று, கடவுள் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய தேவனாக, பரிசுத்த ஆவியானவர் தேவனாக அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்கிறத ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்? விசுவாசி. நம்மளாம் விசுவாசிக்கிறோமா? கடவுள் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுனால தான் சர்ச்சில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அதாவது கிறிஸ்டியானிட்டியினுடைய பேஸே என்ன தெரியுமா? விசுவாசம்தான். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் சரி, இந்த விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நம்முடைய பேஸ், கிறிஸ்டியானிட்டியினுடைய பேஸே, அஸ்திபாரமே என்னன்னா விசுவாசம்தான். ஒன்று, கடவுள் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இது 2 விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மெய்யான தேவன் அவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அல்பா ஒமேகாவானவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று நீ போய் சொல்லு என்று மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சில நேரத்தில் மக்களை பார்த்து சில கேள்விகளை கேட்க, நான் கேள்வி கிளாஸ்ல எல்லாம் கேள்வி கேட்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினே, என்னுடைய தியாலஜி நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன கேள்வி கேட்பேன்னா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பேன். அப்போ இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. கடவுள் இல்லாமையா, அவரை நம்பாமையா, விசுவாசிக்காமையா நாங்கள் இங்கே பாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்பேன். நானும் அப்படி நீங்கள் விசுவாசித்தீங்க விசுவாசிக்கல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷனை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், கடவுள் இருக்கிறாரா? இஸ் காட் ரியல் தேர்? இருக்கிறாரான்னு கேட்பேன். அவங்க இருக்கிறாருன்னு பதில் சொல்லுவாங்க.
நான் வந்து பொதுவான மனுஷனை பார்த்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். நீங்கள் வந்து ரட்சிக்கப்படலை, சிலர் என்ன இருக்கிறார், நான் அறிவேன், தேவன் அந்த ஃபீல் பண்ணுறேன், அந்த அந்த ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. கடவுள் இருக்கிறாரா இருக்கிறாரா அப்படின்னா அவங்க இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. எப்படி கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் பேசக்கூடாது. ஜென்ரலாக கேட்குறேன். எதை வச்சு இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனை பார்த்து நான் கேட்குறேன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை பார்த்து கேட்குறது போல கேட்குறேன், எதை வச்சு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று சுவாசிக்கிறீங்க, வெரி குட். வேற காற்றை சுவாசிக்கிற மாதிரி கடவுள் இருக்கிறார், அது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. வேற எதெல்லாம் பார்த்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? எதை பார்த்து? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. படைப்புகளை எல்லாம் பார்த்து, அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் பாருங்க. சும்மா சாதாரணமா சூரியன் வந்துருமா நமக்கு? சாதாரணமா சந்திரன் வந்துருமா? வராது. இந்த மலைகளை எல்லாம் பாருங்க, இந்த ஆறுகளை எல்லாம் பாருங்க, அப்புறம் இந்த கடல்களை எல்லாம் பாருங்க, அவர் உண்டாக்கி இருக்கிற இயற்கையெல்லாம் பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க, கோள்களை பாருங்க. இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது கடவுள் ஒருவர் நிச்சயமாய் உண்டென்று நம்முடைய இருதயம் நம்பத்தான். எல்லா மனுஷனுக்கு கர்த்தர் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, கொடுத்துருக்கிறார் இல்லை? அவன் எப்பேற்பட்ட ஒரு அதான் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய இறுதி நிலையை நிர்ணயிப்பதற்கு நிச்சயமாய் ஒரு கடவுள் ஒருத்தர் வேண்டும் என்று எல்லா மனுஷனுடைய மனசாட்சியும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நம்மை நடத்துவதற்கு, நம்மை இயக்குவதற்கு, இல்லை நம்மை வந்து நல்ல வழியில் கொண்டு போவதற்கு நிச்சயமாய் ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கிறது என்று நம்ம நம்பத்தான் வேணும். அது பெரியாராக இருந்தாலும் நம்பத்தான் வேணும். ஆமே. எங்கேயோ ஒரு நாள் படித்தேன். பெரியார் வந்து இந்த கும்பகோணம் சைடில் ஏதோ வந்து சொற்பொழிவு ஆட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் ஆட்டிட்டு அந்த பக்கம் வந்திருக்கிறாரு. வந்த நேரத்தில் அவர் காலையில் நைட்டு பேசியிருக்காரு. பயங்கர ட்ராவலு, பயங்கர அலைச்சல். அவருக்கு வந்து தூங்குவதற்கு கூட நேரம்ல, காரில் படுத்து தூங்கிட்டே வர்றாரு. அதே மாதிரி டிரைவர், அவர் ஓட்டிகிட்டு வந்த அந்த அம்பாசிடர் ஓட்டிகிட்டு வந்த டிரைவருக்கும் என்ன இல்லை, தூக்கம் கிடையாது. வெடி காத்தால ஒரு 4 மணிக்கு வேகமாக டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தவர் புளி மரத்தாண்ட, கும்பகோணம் பகுதியில் புளி மரத்தாண்ட போய் அடிக்க போயிட்டார். அடிக்க போனோடனே இவர் முழிச்சு திக்குன்னு பார்த்து, புளி மரத்தாண்ட வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாராம். பெரியார் கூட, அவர் எப்படிப்பட்டவர் பெரியார்? கடவுளே இல்லைன்னு சொல்றவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது. இதை கேட்ட மக்களெல்லாம் சொல்கிறாங்க, அவரு கூட கடவுள் இருக்கு, ஐயோ கடவுளே என்னை. எந்த மனிதனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அவனுடைய மனசாட்சி உள்ளுணர்வு அவனுக்கு பேசும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று அவன் நம்பித்தான் ஆக வேண்டும். வெளியே சொல்லிக்கலாம், வெளியே சொல்லலாம், கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ள அவன் நிச்சயமாக எதை நம்பணும்? கடவுள். அவனுடைய ஆபத்திலே அவனை பாதுகாப்பதற்கு கடவுள் ஒருத்தர் தேவைப்படுறார். அவனுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு கடவுள் ஒருத்தர் தேவைப்படுறார், இல்லை? அவனுடைய சூழ்நிலையிலிருந்து அவனை மாற்றுவதற்கு கடவுள் அவனை தேவைப்படுறார். அதனால் எல்லா சக்திக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி கடவுள்தான். அந்த கடவுள் மெய்யான தேவனாகிய இயேசுதான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்து ஆண்டவர் இருக்கிறவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்று பைபிள். மதிகட்டவன் தான் கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அப்போ தேவனுக்கு எது பிரியம்? ஃபர்ஸ்ட், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நம்புறாங்க, அப்படிதானே? எண்ணிக்கையில் ஒருவேளை அதிகமான எண்ணிக்கையில் இருக்கலாம், எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது விதத்தில் கடவுள் இருக்கான்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம் யாருன்னு இந்த ஜனங்களுக்கு நம்ம அறிந்து கொள்ள, அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன்,
அவனுடைய இருதய கண்களெல்லாம் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தை அனுப்பி அந்த ஆண்டவர் அந்த மனக்கண்களை திறக்கணும். திறக்கும்போது அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டா. ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனை அளிக்கிறார் என்று நம்ம தேடணும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் சந்ததிக்கு நான் சொல்லவில்லை. அந்த வசனத்தை வாசி, 45 நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 19வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 852 பக்கம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரம் இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் நான். நீ வெறுமனே என்னை தேட வேண்டாப்பா, நீ என்னை தேடும் போது நான் உனக்கு பலன் அளிக்கிறேன். பலன்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம தேடும் போது முதல்ல கடவுள் நமக்கு தென்படுறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இதுதான் அதனுடைய ஃபார்முலாவே. இல்ல, நீ தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனை அளிக்கிறார். அப்ப பலன்னா என்னது? இந்த மூன்று காரியம் வந்துருது. ஒன்று, தேடுங்கள், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கண்டடைவீங்க. அல்லேலூயா. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், பலன் கிடைக்கும். கடவுளை தேடும் போது நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் வருகிறது, இறங்கி வருகிற தேவனை போல ஒருவரும் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல கூப்பிட்டா கர்த்தர் இறங்கி வரார். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்க, ஆசீர்வாதத்தின் வாசலை தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் அவன் பெற்றுக்கொள்ளுவான், அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த பலனை கர்த்தர். இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது நமக்கு கூடாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? நீங்க விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? முதல்ல கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே பழைய ஏற்பாட்டில் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள், படிங்க, கர்த்தருக்கு அருவருப்பானவை, உண்மையாய் நடக்கிறவர்களோ. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் பேசுனா அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று பார்க்கும். பொய் பேசுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது என்று பார்க்கும். பொய்யே நம்ம என்ன செய்ய? பொய் சொல்லாது இருப்பாயாக இருக்கா? பைபிளில் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் என்னது? ஒரு கமாண்ட் என்னது? பொய் சொல்லாத. உன்னுடைய வாயிலிருந்து பொய் சொல்லாது இருப்பாயாக. அப்புறம் அது ரெண்டாவது. திருடு இது ரெண்டாவது, அடுத்ததான் சொல்லப்படுது. நமக்கு மெயின் பாயிண்ட் முக்கியம். மெயின் பாயிண்ட் வந்து பொய் சொல்லாது இருப்பாயா. அதுக்கு 10 கட்டளையிலே ஒரு கட்டளை என்ன செய்தது வந்தது. ஏன் பொய் சொல்லாது? ஏன் கர்த்தர் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ண? பிசாசானவன் பொய்க்கும் பிதாவுமாய் இருக்கிறான் என்று இருக்கிறது. அவன் வாயை திறந்தாவே பிசாசு என்ன செய்வான்? அப்போ நம்ம நிறைய பொய் பேசினோம்னா நம்ம யாருடைய பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள். ஒத்துக்கிறீங்களா? நம்ம வாயில பொய்யே முடிஞ்ச வரைக்கும் உண்மையாய் பேசுங்க, உண்மையாய் நடக்க என்ன செய்யுங்க பாரு, முயற்சி பண்ணுங்க. ட்ரை, நீங்க முயற்சி எடுங்க. ஒன்று ஆமன் இருக்கணும், இல்லாட்டி இல்லை. ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. தீமை நாள் வரும் என்று பைபிள் இருக்கு. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்ன சொல்லுது? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய நடக்கணும். உண்மை நம்முடைய வாக்கிலும் செய்கையிலும் நம்முடைய பார்வையிலும் நடக்கும்போது உண்மையாய் கர்த்தருக்கு
வாழும்போது உண்மையாக நடக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் என்று பார்க்க. ஒரு பைபிள் ஒரு கேரக்டர் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையாக நடந்ததா. யோபு, வேற தாவீது, சரி, வேற வெரி குட். தானியேல். தானியேல் வந்து பொருத்தமாக இருப்பார். உண்மையாக நடந்ததுக்கு தாவீது பொருத்தமாக இருப்பார். அப்படி தானே? இப்போ தானியேலை குறித்து ஒரு சில காரியத்தை பார்க்கலாம். அவர் உண்மையாக இருந்தபோது கர்த்தர் அவர் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் என்று பைபிளில் இருக்கிறது. அவர் எப்படி உண்மையாய் நடந்தார்? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. 1038வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. அட்மினிஸ்ட்ரேஷனில், நிர்வாகத்தில் அவனை குற்றப்படுத்த நினைத்தார். ஏன்னா ராஜா எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் அவர்களை அதிகாரியாக வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். எங்க? பாபிலோன் தேசத்தில். புரியுதா? சிறைப்பட்டு போனவன் அடிமையாக இருக்கணும். ஆனால் அடிமையாக இல்லை, ஆனால் அதிபதியாக இருக்கிறான். யோயாக்கின் ராஜா இருக்கிறது சொன்னது போல இங்கே பார்த்தீங்கன்னா தானியேலும் எப்படி இருக்கிறான்? அடிமையாக இல்லை, கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். தரிசனங்கள்லாம் அவன் ராஜா ஒரு தரிசனத்தை காணும்போது தரிசனத்தையும் சொல்லணும், அதனுடைய சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லணும். அந்த தரிசனத்தையும் தானியேல் சொன்னார், அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் அதன் விளக்கத்தையும் சொன்னார். இப்போ தானியேல் நேபுகாத்நேச்சர் புரிந்து கொண்டு உன்னதமானவருடைய தேவனுடைய ஆவி யாருக்குள்ளே இருக்கு? தானியேலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஹை போஸ்டிங் கொடுத்து நல்ல லெவலில் சிறைப்பட்டு போன இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஆனால் இந்த கீழே இருக்க இந்த பாபிலோனியர்களுக்கு பிடிக்கலை. அவனுடைய அவனுடைய பண விஷயத்தில் சோதிச்சு பார்க்குறாங்க, அவனுடைய எந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சோதிச்சு பார்க்குறாங்க. ஏதாவது தானியேல் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு லிட்டில் பிட் ஆன ஒரு காரியம் தானியேல் இடத்துல இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறான். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனான மனுஷன் அந்த உலகத்தில் அவங்களால பார்க்கவே முடியல. ஒரு குற்றத்தை கூட. அப்படிதான் நான் வாசிக்கிறோம். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், 6வது வசனம், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் அவனுக்கு காணப்படவில்லை என்று இருக்கிறது. அதனாலதான் தானியேல் ஜெபம் பண்ணும்போது அங்கே காபிரியேல் தூதன் அவன் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும்போது தானியேலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன். நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே அந்த விண்ணப்பத்துக்குரிய பதிலை நான் கொண்டு வந்தேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கும். 9ஆம் அதிகாரத்தில் நீ எனக்கு பிரியமானவன். அப்போ உண்மையுள்ளவர்களோ கர்த்தருக்கு பிரியமாய், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். தானியேலை கண்டு ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றத்தையும் இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, பெரிய பெரிய அவங்களிடத்துல எல்லாம் ஏதாவது குறை கண்டுபிடிக்குமானா அத்தனை ஓட்டை வச்சிருப்பாங்க. ஒரு நன்மையான இங்கே ஒரு குற்றத்தையும் காண முடியல, ஒரு பாயிண்ட் கூட அவன் இடத்துல கிடைக்கல, ஒரு கடுகளவு கூட கிடைக்கல குற்றம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அநேக அதிகார இடத்துல ஒரு உண்மை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நிறைய ஓட்டைகளை பார்க்கலாம். அப்படிதானே? எந்த பர்ஃபெக்ஷனுமே இல்லை. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, லஞ்சம் வாங்கலை, கொள்ளை அடிக்கல, நிர்வாகத்தில் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த கர்த்தருக்காக உண்மையாக கர்த்தர் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம பார்க்குறாரு அப்படிங்கிறது. யோசேப்பை போல நம்ம கர்த்தர் இப்பேற்பட்ட பொல்லாங்குக்கு உட்படுவதற்கு கர்த்தர் என்னை பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா, ஆமாம், எல்லா இடங்களிலும் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க உண்மையாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ கடவுள் பார்க்குறாரு,
ஐயோ கர்த்தர் இருக்கிறாரே, பொய் சொன்னா கர்த்தர் அறிவாரே, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அந்த அந்த உணர்வு ஒவ்வொரு நேரத்தில் வந்துச்சுன்னா எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். தானியேலுக்குள்ள அந்த ஆவி இருந்தது இல்லை, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி, உண்மையே தவிர வேறு எதுவுமே அவனிடத்துல இல்லை, கண்டே பிடிக்க முடியல. ஆனால் தேடி தேடி பார்த்து கடைசியில் என்ன பண்ணிட்டான், ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா, அவனுடைய கடவுளை தேடுகிற விஷயத்தில் ஒரு குற்றம் உண்டாகும்படி இவனுங்களா ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ராஜாவினிடத்துல போய், ராஜாவை இந்த மாதிரி ஒரு மாதத்தில் 30 நாள் அளவுக்கு உண்மை தவிர வேற எந்த கடவுளையுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதில் ஒரு தாக்கீதை ரெடி பண்ணி ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தில் பிரிண்ட் பண்ணி நேபுகாத் நேச்சார் ஆண்ட எல்லா நாடுகளுக்கும், எல்லா இடங்களுக்கும், பாபிலோனில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், யூதர்களுக்கும், அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்களுக்கும் அந்த நிருபத்தை இவங்கெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ராஜாவினுடைய முத்திரை போட்டு ராஜாவினுடைய முத்திரை இருந்துச்சுன்னா அது அதை கீழ்ப்படியாதவனுக்கு ஒன்று சிங்கக்கவி இல்லாட்டி அக்னி ஜோலையை தூக்கி போட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இவன் ப்ரீ பிளானாகவே எல்லாம் பண்ணினான். தாவீதை இந்த விஷயத்தை தவிர, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறத தவிர வேற எந்த மனுஷனும் எந்த குற்றத்தையும் நம்ம மேலே பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த குற்றத்தையும் நம்ம மேலே பார்க்கக்கூடாது. அப்படி இந்த கையெழுத்து பிரதிக்கு கையெழுத்து, இந்த நிருபத்துக்கு கையெழுத்திட்டிருக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிஞ்சும் கூட தானியேல் என்ன செய்யறான், நான் மனுஷனை கும்பிட மாட்டேன், நான் என்னை உண்டாக்கின கர்த்தரைத்தான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் மேல் வீட்டுக்கு போய் பலகனி வழியாய் திறந்திருக்க எருசலேமை நோக்கி, எருசலேமுடைய விடுவிப்புக்காக, ரட்சிப்புக்காக அவர் ஜெபம் பண்ணினார். தன்னுடைய ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இருக்கிறவர் 3 நேரமும் ஜெபம் பண்ணார். காலையில், மத்தியானம், சாயந்தரம் 3 நேரம் ஜெபம் பண்ணார். எப்படி அவருக்கு டைம் இருந்திருக்கும்? ஆமாம், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன், பிரதம மந்திரிக்கு அடுத்த ஒரு லெவல், நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கிறவர். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் 3 நேரம் போய் ஜெபம் பண்ணார். எருசலேம் பலகனியை திறந்திருக்க எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணார். சாலமோன் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை அவர் அந்த இடத்துல செய்தார். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனால் அங்கிருந்து ஆண்டவரே உம்மை கூப்பிடும் போது சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் என்று ஜெபம் பண்ணார் சாலமோன். பலிபீடத்தை கட்டி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த வார்த்தையை நினைத்து தானியேல் அங்கே போய் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. அப்போ குற்றம் கண்டுபிடிச்சிட்டான். குற்றம் கண்டுபிடிச்சதுடா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய ஒருத்தர் நம்மை ஆளுகை செய்வதா, அந்நிய ஒருத்தர் நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பதா என்று சொல்லி ராஜாவுக்கு பெரிய சங்கடம் தான். ராஜாவுக்கு வருத்தம். ராஜா தானியேல் மேலே நல்ல நம்பிக்கை வைத்திருந்தார். அவனை சிங்கக்கபிக்குள்ளே போடுவோம். அவருக்கெல்லாம் வெடிய தூக்கம் இல்லை என்று பார்க்கிறோம். அவர் வெடிய தூக்கம் இல்லை. ஆனால் தானியேல் சிங்கக்கபிக்கு போகிறதுக்கு குற்றம் சாட்டிட்டாங்க. அடுத்து தானியேல் எங்கே தான் போடணும், சிங்கக்கபிக்குள்ளே போடணும். சரி, குற்றம் சாட்டி. ஆனால் ராஜாவுக்கு விசுவாசம் இருந்தது, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்வார், தப்பு வைப்பார் என்று ராஜாவுக்கு விசுவாசம் இருந்தது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 14வது வசனத்தை பாருங்க, 6:14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் வருத்தப்படுற, ஐயோ உன்னதமான தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவங்களெல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறார்களே என்று அவர் மனசில் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டு, ராஜா பிரயாசப்படுற, எப்படியாவது அவனை காப்பாற்றணும், இவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி. 15வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெரிசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, ராஜா தானியேலை நோக்கி,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா ஜெபம் பண்றாரு. ராஜா விசுவாசமுள்ள வார்த்தையை தானியேலுக்கு சொல்லி அனுப்புறார். நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, சிங்கக்கவில போ தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் உன்னை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று நம்ம சொல்லி அனுப்புகிறாரு. இவர் சிங்கக்கவில போகிறாரு. ராஜா சிங்கக்கவில தூக்கி போட்டுறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, காலையில் பார்த்தா ஒரு எலும்பு கூட மீந்திருக்காது என்று பிரதானிகள் நினைத்து வந்தார். ராஜாவுக்கு வெடிய தூக்கமே இல்லை. அவர் இருட்டோட காலையில் எந்திரிச்சு கூப்பிட்றாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிச்சாரா கேட்குறான் பாருங்க. 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கேட்கறதுக்கே போற அவனுக்கு தெரியும், நிச்சயமாய் தானியேலை கர்த்தர் காப்பாற்றுவாரு. அவன் ஆராதிக்கிற, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், அவனை கர்த்தர் தப்புவிப்பாரு. ராஜாவுக்குள்ள விசுவாசம் இருந்தது. போய் பார்க்குற தானியேல் அங்கிருந்து சத்தம் போடுற. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யல, காணப்படவில்லை. ஹல்லேலூயா. உண்மையா இருந்தா, உண்மையான மனுஷனை கர்த்தர் தற்காக்கிறார். ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் மேல தானியேல் விசுவாசம் வைத்தார். அவர் உண்மையாய் நடந்தார். ராஜாவுக்கு அவன் மேல நம்பி இருக்க. அவன் ஆராதிக்கிற கடவுளை அவனை தப்பு வைப்பாரையா? ஹல்லேலூயா. மற்றவன் சொல்றான், மற்ற யார் சொன்னாலும் ராஜா சொல்றார். அதே மாதிரி கர்த்தர் தப்பு வைத்தார், அவனை விடுவிச்சாரு. பைபிளை வாசி, கடைசி வசனத்தை பாருங்க, 28வது வசனத்தை பாருங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின், எல்லாம் சொல்லுங்க பார்க்கல, தானியேலின் காரியம், சத்தமா சொல்லுங்க, தானியேலின் காரியம். இன்னொரு தடவை சத்தமாய், தானியேலின் காரியம் தரியூவின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன் அப்படின்னா அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. உண்மை. இப்போ நம்ம உண்மையாய் நடக்கும்போது, அதனால தான் அந்த 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனை பிரியமானவன் என்று அவனை தானியேலை குறித்து சாட்சியை பெற்றார் என்று பாருங்க. இப்போ உண்மையாய் நடக்கிறவங்க கடவுளுக்கு பிடிக்கும், பிரியமாக இருப்பாங்க. அடுத்தது எத்தனாவது பாயிண்ட்டு? 2 சொன்னா, அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 புதிய ஏற்பாட்டில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிறேன் புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும், எல்லாம் சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, நன்மையும் பிரியம். அப்போ எது பிரியம் அப்படின்னா, நம்ம எல்லா மனுஷனுக்காக ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியம். ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுவது கடவுளுக்கு பிரியம். நம்ம அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று பைபிள் சொல்லுது. அதுவே நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக நன்மையும் பிரியமாயிருக்கிறது.
ஆமென். நான் சொல்கிற 3வது பாயிண்ட் புரிஞ்சுதா? ஜெபிக்கிறது பிரியம். வேற எந்த மக்களிடத்திலுமே இல்லாத ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். என்னன்னா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. நம்ம கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் அது செய்யுது. மற்றவன் நல்லா இருக்கணும், நம்ம தான் செய்கிறோம். நம்ம வேற யாராவது ஜெபிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டது? இங்கே பவுல் பிரதானமாய் நான் சொல்லுகிற புத்தி என்ன, மிகப்பெரிய கிரேட் அட்வைஸ் அவர் தர்றார். நான் உங்களுக்கு சொல்கிற பெரிய அட்வைஸ் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் சொல்லும், எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு, அதாவது புறஜாதியர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மக்கள், வெள்ளைக்காரனுக்காக ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு. பாருங்க, இது நம்ம மட்டும்தான், கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தாங்க இந்த அன்பு வருது. இந்த கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தான் இந்த பற்றுதல் வருது. அடுத்தவன் நரகம் போயிட்டு இருக்கிறானே, நரகத்துக்கு அநேக ஜனங்கள் போகிறாங்களே, நரகத்திலேருந்து அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கணுமே, திறப்பிலே நிற்கணுமே, சுவரை அடைக்கவுமே ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினேன் என்கிறார் ஆண்டவர். விண்ணப்பம் பண்ணுவார் இல்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன் என்று கடவுள் சொல்றார். ஏசப்பா சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி, விண்ணப்பம் பண்ணுகிற அவரே ஆச்சரியமான தேவன், ஆனா விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று இருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பவுல் அட்வைஸ் பண்றார். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணு. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலமாகவே ஜெபம் பண்ண, அவங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், வீட்டில் இருக்கிற நாயை ஆசீர்வதின்னு கூட ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சிட்டு இருப்பான், அவனுக்காக யாரும் சொல்லுங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற நாய் வரைக்கும், வளர்க்குற பூனை வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சிட்டு இருப்பான், பெரிய கடன் பிரச்சனைகள் இருப்பான், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பான், இல்லை வேலை இல்லாமல் இருப்பான், திருமணமாகாதவன் இருப்பான், அவங்களாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை. நம்மை கர்த்தர் எல்லாருக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது ஒரு பிரதானமான ஸ்லாக்கியமாக நாம் கருதுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஜெபமெல்லாம் எப்படின்னா, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் 2 பாயிண்ட் தான் எங்களுக்காக ஜெபிக்க. ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை உண்மையாய் செவையாய் எங்களுக்கு கிருபை தாரும் ஜெபம் பண்ணி முடிப்பேன். எப்பவுமே சுயநலமான ஒரு ஜெபம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்க. எத்தனை விதமாக சொல்கிறாரு பாருங்க. எல்லா மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணு, ஜெபங்களை செலுத்து, வேண்டுதல்களை செலுத்து, ஸ்தோத்திரங்களை மற்றவங்களுக்கு பண்ணுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, நாம் எல்லா பக்தியும், நல்ல ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனை பண்ணும்படிக்கு யாருக்காக ஜெபம் பண்ணு? ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு, பிரதம மந்திரிக்காக ஜெபம் பண்ணு, மத்தியில் இருக்கிற ஜனாதிபதிக்காக ஜெபம் பண்ணு. நம்ம தேசத்தில் இருக்க கர்த்தர் எந்த முதலமைச்சரை கொடுத்தாலும் அந்த முதலமைச்சருக்காக நீ ஜெபம் பண்ணு. நான் அமைதியில் உள்ள ஜீவியம் பண்ணணும், இந்த நாட்டில் ஜெபம் பண்ணணும். கலவரமான இடத்துல, கலவரம் உண்டாக்குகிற இடங்கள்ல நான் ஜீவம் பண்ணக்கூடாது. அப்படிதானே? நான் பயந்து கொண்டு என்னுடைய தேசத்தில் வாழக்கூடாது. நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணோம், சுதந்திரம் பெற்றோம், சுதந்திரம் பெற்று 80 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னோம். பட் ஆனால் உண்மையாக வெள்ளைக்காரன் இடத்துலேருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் சில விஷயங்களிலே நம்ம உண்மையாலுமே சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பெண் பிள்ளை வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு திரும்பி பத்திரமா என்ன செய்ய முடியல, அதில் ஒரு சுதந்திரம் இல்லை. இருக்கா? ஆண் பிள்ளை வெளியே ஒரு நகை போட்டுட்டு என்ன செய்ய முடியல, போக முடியல. பயந்து போக வேண்டியதாக இருக்குது, பயந்து வர வேண்டியதாக இருக்கிறது. 12 மணி 1 மணிக்கெல்லாம் எப்போ நம்ம பிள்ளைகளை வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம வீட்டுக்கு பத்திரமா வருவாங்கன்னு சொல்லி பயம் இல்லாமல் இருப்பது. ஆனால் இதுக்கெல்லாம் இன்னும் சுதந்திரம் இல்லையே. இன்னைக்கு நம்ம கொலை செய்கிறானே, அதுக்கு சுதந்திரமாக நம்மளால பயந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. தனியாக வீட்டில் இருந்தால் எவனாவது கொள்ளையடிக்க வந்துடுவானே,
நம்மை கொண்டு விட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானேன்னு பயந்து பயந்து வாழ, இதில் எல்லாம் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோமே. அதனால தான் சொல்கிறாரு, நம்ம அமைதியில் உள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்வதற்கு, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் ஜீவனம் பண்ணும்படிக்கு யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு? ஜெபம் பண்ண ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணு. அவங்க நல்ல நல்ல சட்டத்தை கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்தில் உள்ள முதலமைச்சருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க. புதிய புதிய திட்டங்கள் வரட்டும். ஏழைகள் ஏழையாகவே இருக்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் வசதி அடைஞ்சு மேலே வரணும். சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். அதிகாரிகள் எல்லாம் மனமு வந்து செயல்படணும். நல்ல தேசம் செழிப்படைய ஆசீர்வாதமா இருக்க அவங்களுக்கு நல்ல ஞானத்தை என்ன செய்யணும்? தரணும். நல்ல மழை பெய்யணும். ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? அதுதான் யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். பைபிள் சொல்லுது, நன்மையும் கர்த்தருக்கு பிரியம். எல்லாருக்காக ஜெபம் பண்ணு, விண்ணப்பங்களை ஏறிடு, வேண்டுதல்களை செய், இல்லை ஸ்தோத்திரங்களை ஏறிடு. ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணி. கர்த்தர் ஒருத்தனை வச்சிருக்கிறாருன்னா தெய்வ சித்தம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் கொண்டு வந்து வைக்க மாட்டார். அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா நடக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இப்போ கரண்ட் எடுப்பதற்காக போகிறேன், அங்கே லஞ்சம் இல்லாமல் நடக்க மாட்டேங்குது. தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன், லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. பத்திரம் பதிவு பண்ண போகிற, லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறேன், லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இல்லாதபடி நல்ல சட்டமும் நல்ல ஒழுக்கமும் உள்ள, ஆமாம், இப்படிப்பட்ட ஒழுங்கான காரியங்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல அந்த ராஜாவுக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம தாங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கு அப்படி செஞ்சோம்னா கர்த்தர் நிச்சயமாக இதற்கு என்ன செய்கிறாரு? பதிலை தருகிறார் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தது 4வது பாயிண்ட் என்னென்னா, இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் அதிகமாக சொல்லலை. பாஸ்ட் வந்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் பைபிள் இருக்கிறத நான் சொல்லிட்டு போயிடுறேன். 2 கொரிந்தியர் 9:7 எல்லாம் படிக்க பார்க்கல. 2 கொரிந்தியர், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில், ஆஹா ஹல்லேலூயா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எதை கொடுக்கணும்? எதுங்க கொடுக்கணும்? எதை கொடுக்கணும்? ஏன்னா இதுக்கு வாயை ஒருத்தருக்கு திறக்க மாட்டேங்குது. எதை கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும், தசம்பா கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? கட்டாயம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே அவன் கொடுக்கணும். மனசில் நியமித்தபடியே கொடுக்கணும். அப்படி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதில் நியமித்தபடியே கர்த்தருக்கு நமக்கு கொடுக்கும்போது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு இது ரொம்ப பிரியம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு ஒரு காரியம். என்னென்னா, தசம்பா காணிக்கை கொடுக்கறது கர்த்தருக்கு ஒரு பிரியம். ஒரு பாட்டியை குறித்து பைபிள் இருக்குது. எல்லாரும் காணிக்க போட்டாங்க. பரிசேயர் காணிக்கப்பட்டாங்க, சதிசேயர் காணிக்கப்பட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அவங்களையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தனக்கு உண்டானவைகளிலிருந்து அவங்க, ஆமாம், மறி கொழுந்து கொடுத்தான், கொத்தமல்லி கொடுத்தான், வெங்காயம் கொடுத்தான், எல்லாமே கடவுளுக்காக கொடுத்தான். இருக்கிறதுல காசையும் கொடுத்தான், இருக்கிறதுலேருந்து கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் ஒரு ஏழை தாயின் விதவையே கர்த்தர் பார்க்குறாரு. அது காணிக்கைப்பட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்து யார் காணிக்கை என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்துருக்கிறத வேலை. இன்றைக்கி கர்த்தர் கூட அதை தான் செய்கிறாரு. கர்த்தர் பரலோகத்துலேருந்து பார்க்குறாரு. நம்ம பிள்ளைகள் எதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. உற்சாகமாக கொடுக்குறாங்களா? அட போடா, 10 ரூபா செலவுக்கு வச்சுருந்தேன், அந்த 10 ரூபாயும் உண்டியில் போட வேண்டி வந்துச்சு, அந்த மாதிரி சங்கட்டமாக கொடுக்குறாங்களா? கர்த்தர் பார்க்குறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர்
நம்முடைய உள்ளத்தை அவர் இன்னர மேலே பார்க்குறாருங்க ஆண்டவர், இன்னரை பார்க்குறார். இல்லை உள்ள ஒன்று நினச்சிட்டு வெளியே ஒரு காணிக்கை பட்டு நினச்சி கத்தரை அங்கீகரிக்கவே மாட்டார். பெருமைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க போட்டோம். அப்படி தான் பரிசேயர் போட்டாங்களே, எல்லாரும் நான் போடுற காணிக்கையை பார்க்கணுன்னு போடுவோம். பைபிள் சொல்லுது வலது கை கொடுக்கறத இதுக்கு இந்த கைக்கு தெரியக்கூடாது, இது கொடுக்கறத இதுக்கு தெரியக்கூடாது. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. தாவீது சொன்னார், எல்லாம் அங்கிருந்து வருதையா, நீர் எனக்கு கொடுக்குறீரு, நான் திரும்பி நான் உமக்கே நான் கொடுத்துறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீரா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் பலனை கொடுக்கலைன்னா நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். வேலை செய்கிறதுக்கு பலனை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, அதனால இதெல்லாம் வந்துச்சு. இல்லை என்னுடைய பலனோ சாமர்த்தியமோ என்னுடைய திறமையோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பிரயாசம் இல்லை, என்னுடைய முயற்சி இல்லை. நீர் எனக்கு கொடுக்கலினா இந்த மாதிரி வந்திருக்காது. அதனால் ஆண்டவரே நான் உற்சாகமாய் நான் உமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மனசில் இருந்து அப்படியே கர்த்தருக்கு ஆமாம் கொடுக்கணும். பாருங்கள், மற்றவங்கெல்லாம் உள்ளதில் இருந்து கொடுத்தாங்க, இருக்கிறதுல கொடுத்தாங்க. ஆனால் அந்த தாய் அவங்க வீட்டில் அந்த 2 காசு தான் இருந்துச்சு. அந்த 2 காசையும் கொண்டு தனக்கு உள்ள எல்லாத்தையும், அவ்வளோதான், அந்த 2 காசையும் கடவுளுக்காக உற்சாகமாய் கத்தருக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும்போது சும்மாவே வர்றது, சும்மாவே போகிறது இல்லை. பைபிள் சொல்லுது வெறுங்கையாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் ஏதோ நீங்கள் காணிக்க போகிறதுனால பாஸ்டர் ஏதோ பெரிய பணக்காரராயிரான்னு நினச்சிக்கிறீங்க நிறைய பேர். அப்படியே நம்ம கொடுக்கறதுனால தான் பாஸ்டர் ரொம்ப பில்டிங் மேலே, அப்படியெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா தான் கர்த்தர் அவனை உயர்த்த முடியும். எவ்வளோதான் கொட்டி கொடுத்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா அது ஒன்றுமே கிடையாது. சரியா? நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று பார். அதில் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொன்னாரா இல்லையா? ஆமாம், 30 60 100 மடியிலே விழத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று இருக்கிறார். சரி, கடைசியா 4வது பாயிண்ட் சொல்லிட்டு 5வது பாயிண்ட் என்னன்னா, வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது முடிச்சிடறேன். 1 பேதுரு 2:20 படிங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் இருக்கு, பக்கம் 2:20 326வது பக்கம். சாரி, மன்னிக்கணுமா, இன்னைக்கு எத்தனாவது பக்கம்? 1 பேதுரு 2:20 வாசிங்க. 319வது பக்கம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியாயிரு. நன்மை செய்து ஒரு மனுஷன் பாடுபடும் போது பிரீதியாயிருக்கு. நான் காலையில் ப்ரேயரில் சொல்கிற வழக்கம் ஒன்று, இன்னைக்கு அநேக மிஷினரிஸ், அநேக போதகர்கள் வடநாடுகளிலே சிறையில் இருக்காங்க. ஏன் சிறையில் இருக்காங்க? இயேசுவை பற்றி சொன்னதுனால சிறையில் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் எங்கே இருக்கணும்? அப்படியே ஜாலியாக சுகமாக அங்கே 1 மணி நேரம் ஆராதனை, 1 மணி, ஏன்னா மதமாட்ட தடை சட்டங்கள் இருக்கிறதுனால 1 மணி நேரம் தான் ஆராதனை. 1 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் ஆனால் கூட வாசலில் போலீஸ் நிற்கும். நன்மை ஒரு மனுஷன் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தல் அதனால எந்த பிரயோஜனமும். குற்றம் செய்து ஜெயில் அடிக்கப்பட்டால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்க. பாவம் செய்து குற்றம் செய்து மனைவியை விட்டுட்டு போயிட்டு எல்லாம் சிறை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஆனால் வெளியே சாட்சி எப்படி சொல்கிறான் அப்படின்னா, கொசுக்கடியில் படுத்திருந்தேன், டாய்லெட் பக்கத்தில் தலை வச்சு படுத்திருந்தேன், பெருசாக என்னமோ சாதித்த மாதிரி ஆண்டவருக்காக பெரிய ஊழியங்கள் பண்ணி பரிசுத்தவான்கள் பேதுரு யோவான மாதிரி சிறை ஊழியம் பண்ணி சிறைக்கு போன மாதிரி, நன்மை அனுபவித்து சிறைக்கு போன மாதிரி, தப்பு பண்ணிட்டு சிறைக்கு போனவன் கொசு கடிக்குது, தலைமேட்டில் டாய்லெட் இருக்குது, கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே சாட்சி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறானுங்க, திரிறான். அதுவா சாட்சி? நீ கர்த்தருக்காக என்ன பண்ண,
எங்கேயாவது ஒரு அடி வாங்கியிருப்ப நீ? சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு அடி வாங்கியிருப்ப? நீ நன்மை செய்ததுனால பிடிச்சி உள்ள போட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் பொய் கேஸ் போட்டு உள்ள போடுறாங்க, பாசஸ் எல்லாம் போடுறாங்க. அவங்க நன்மை செய்ததுனால பாடு அனுபவித்திருக்காங்க. அதனால கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தானியேல் உண்மையாய் நடந்தா அதனால சிறையில் தூக்கி போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்தாங்க? அவங்க கர்த்தருக்காய் வைராக்கியம் காமித்ததுனால, நான் ராஜாவை தவிர வேற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் என்னை கொன்று விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நானும் மனுஷனை நான் வணங்க மாட்டேன். உண்மை நான் ராஜாவா இருந்தாலும் அந்த தங்க சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி 7 மடங்கு அக்னியை சூடாக்கி உள்ளதுக்கு போட்டான். 4வது ஒருவர் கர்த்தர் இருந்தார் அவங்களோடு கூட. ஹல்லேலூயா. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதுனால பேதுரு, யோவானெல்லாம் சிறையில் அடைச்சாங்க. எதனால் அடைச்சாங்க? பவுலை சிறை சேதனம் பண்ணாங்க, சிறையில் அடைச்சாங்க. எதனால் பண்ணாங்க? இயேசுவை குறித்த நல்ல சாட்சியை ஜனங்களுக்கு சொன்னதுனால. ஆமாம், சும்மா நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி சும்மா போயிட்டு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், வர்றதெல்லாம் அவங்கெல்லாம் கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால், அப்படி தான் வாசிக்கிறோம், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு செய்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அதனால் கர்த்தருக்காக ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, இது நிமித்தம் ஏதாவது பாடுகள் வரும்போது நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது. சும்மா தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எதுவும் ஆண்டவரை பற்றி சொல்லவோ கேட்கவோ கூடாது. கர்த்தர் நோய் ஆஸ்வதிப்பாராக. நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்டை ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு எது பிரியம்? விசுவாசமாக இருக்கணும், அதுதான் கர்த்தர். 2வது விஷயம் என்ன? உண்மையாக நடக்கணும், அதுவே கர்த்தருக்கு பிரியம். 3வது காரியம் என்ன? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன? உற்சாகமாய் குறுக்கணும் எடுத்து கர்த்தர் பிரியமாக. நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக.